ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் பார்த்திங்கன்னா கோதண்ட ராமசுவாமி கோயில். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பெங்களூரில் எஜிபுரா அப்படின்ற இடத்துல இருக்குது. இந்த கோயில் வந்து 150 வருஷம் பழமை கொண்ட கோயிலாக இருக்குது. அந்த கோயிலில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த சிற்பம் பார்த்திங்கன்னா 2019 தான் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த சிற்பத்துக்கு பின்னாடி நிறைய பேர் உழைச்சிருக்காங்க. அவங்களுடைய உழைப்பு எல்லாமே சேர்ந்து தான் இப்போ நம்ம ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிற்பத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சிற்பம் பார்த்தீங்கன்னா ஒத்த கல்ல செதுக்கப்பட்ட 108 அடி கொண்ட இந்த சிலை இவ்வளவு பிரம்மாண்டமாக நிற்குதுன்னா அதுக்கு பின்னாடி பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல வருஷமாக உழைச்சிருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு என்ற கிராமத்தில் தான் 38,000 கிலோ எடையிலான ஒரே ஒரு கல் எடுத்து அதில் விஷ்ணுவோட உருவத்தை செதுக்கி அந்த சிலையை பெங்களூருக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. சிலையை ஏற்றி அந்த வண்டி பெங்களூர் போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் மேலே ஆயிருக்கு. வெயிட் தாங்காமல் டயர் வெடிக்கிறது, ரோடு டேமேஜ் ஆகிறது அப்படின்னு பல கஷ்டங்களை கடந்து தான் இந்த சிலையை கொண்டு வந்திருக்காங்க. பெங்களூரில் எஜிபுரா என்ற இடத்துல கோதண்ட ராமசுவாமி கோயிலில் இந்த சிலையை கிரேன் மூலமாக நிற்க வைக்கிறதுக்கே 5-6 மாதம் ஆயிருக்கு. இந்த சிலையை செதுக்கிறதுக்கு 2014 2018 வரைக்குமோ, தமிழ்நாட்டிலேருந்து அந்த சிலையை பெங்களூருக்கு கொண்டு வர்றதுக்கு 2018 2019 வரைக்குமோ, அப்புறம் அந்த சிலையில் நிறைய வேலையெல்லாம் கொஞ்சம் செய்யறதுக்கு 2019 2025 வரைக்கும் டைம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா 2025 ஜூன் மாதம் தான் இந்த கோயில் அந்த கும்பாபிஷேகம் பண்ணாங்க. நாங்கள் அக்டோபர் மந்த்து தான் இந்த கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போவும் சில வேலைகள் நடந்துட்டு தான் இருந்தது. அதாவது ஒரு ஆமை மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு இவங்க சேர்ந்து உழைச்சதுனால தான் நம்ம இப்போ ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலையை, அதுவும் உலகத்திலேயே மிக உயரமான ஒரு பெருமாள் சிலையை நம்ம பார்க்க முடியுது. இங்கே நம்ம கோயில் கோபுரத்தை கடந்த உடனே அந்த பெருமாளை தான் முதல்ல பார்க்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா தான் நம்ம உள்ளே போய் மூலவரை பார்க்குற மாதிரி இருக்குது. அப்புறம் கோயிலை சுற்றி வரும்போது சிவன் சன்னதி, விநாயகர் சன்னதி, அப்புறம் அம்மன் சன்னதி, இதெல்லாமே நம்ம சுற்றி வரும்போது பார்க்க முடியுது. நாக சிலைகள் இதெல்லாமே இருக்குது. இந்த கோயிலை பற்றி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதே மாதிரி கோயில் பற்றின வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கோயிலில் பார்க்கலாம்.